விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஹோட்டலுக்குள் புகுந்து மது அருந்திவிட்டு சாப்பிட்ட பிரியாணிக்கு பணம் தராமல் உரிமையாளரை தாக்கி கையை உடைத்த திமுகவினரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் மயிலம் சாலையில் முகமது ரசூல் என்பவர் பிரியாணி கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இங்கு திமுக மாநாட்டிற்கு சென்ற சென்னையைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் உணவு அருந்தியுள்ளனர். அப்போது கடைக்குள்ளேயே அமர்ந்து திமுகவினர் மது அருந்தியதற்கு ஹோட்டல் உரிமையாளர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த திமுக குண்டர்கள் கடை உரிமையாளரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். அப்போது அவர் அணிந்திருந்த சுமார் 15,000 ரூபாய் மதிப்புடைய வெள்ளி செயினை பறித்ததுடன் சாப்பிட்ட பிரியாணிக்கு பணம் கொடுக்காமல் கிளம்பிச் சென்றுள்ளனர். மேலும் திமுகவினரின் தாக்குதலில் காயமடைந்த முகமது ரசூல் கை உடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் ஓசி பிரியாணியும் திமுகவினரும் பிரிக்க முடியாத இரட்டை குழந்தைகள் என இணையவாசிகள் வறுத்தெடுத்து வருகின்றனர். சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாடு நடைபெற்ற நிலையில் அதனை புறக்கணிக்கும் விதமாக திமுகவினர் ஏற்காடு பூங்காக்களில் சுற்றித் திரிந்த சம்பவம் திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உரிமை மீட்பு என்ற பெயரில் திமுக இளைஞரணி செயலாளர் நடத்தும் மாநாடு எத்து விளம்பரம்தான் என்பதை அறிந்து அந்த கட்சியினரே மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் பூங்காக்களில் உலா வந்த சம்பவம் அந்த கட்சிக்குள்ளேயே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தில் நடைபெற்ற திமுக மாநாட்டால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இந்த நிலையில் போக்குவரத்து நெரிசலில் பாதிக்கப்பட்ட திமுக உறுப்பினர் ஒருவர் தருமபுரி மாவட்டத்தில் எந்த தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறவில்லை என்றும் எதற்கு இந்த மாநாடு புதுசா என்ன வந்துடப்போகுது நாடா இது என்று கடும் சொற்களால் வசைப்பாடியுள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் முன்ன ஒரு இடம் வந்து நான் கட்சிக்காரனே இருக்கிறேன், அதை பற்றி இல்லை. ஒரு இடமாவது வந்துச்சா இல்லை. இன்னைக்கு மட்டும் நான் புதுசாக வந்துட போகுது. ஒரு லாரிக்காரன் பாவம் நேற்று காலையில் இருந்து இந்த லாரிக்காரன் திரும்பினாங்க பாருங்க. அதுக்குள்ளே எப்போ நிறுத்தினாலும் தெரியல, விடிய விடிய பூரா இதுவரையிலும் நிற்கிது. நாடா இது நாடு.